நாடு முழுவதும் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இறுதிக்கட்ட போட்டிகள் நாளை துவங்க உள்ளது. கோயம்புத்தூரில் தனியார் பொறியியல் கல்லூரியில் நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெறும் இந்த போட்டிக்கான ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து பேசிய கல்லூரியின் முதல்வர் பொற்குமரன், இப்போட்டிகளில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு தொழில்நுட்ப திறன் மேம்படுத்தப்படுவதோடு நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்து வரும் மாணவர்களின் தொழில்நுட்ப அறிவையும் சக மாணவர்களோடு பகிர்ந்து கொள்வது இதன் சிறப்பாகும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்தியா ஹேக்கத்தான் இது இந்த உன்னதமான நிகழ்வு. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மூலமா மாணவ செல்வங்களுடைய திறமைகளை, உன்னதமான படைப்புகளை வெளிக்கொணர்ந்து இந்த சமுதாயத்திற்காகவும் தேசத்திற்காகவும் ஒரு படைப்புகளா உருவாக்க முடியுமான்ற ஒரு உன்னதமான எண்ணத்தோடு இது அருமையான நிகழ்வா நடந்து கொண்டிருக்கிறது. மாணவ செல்வங்கள் 20 டீம் ஆல் ஓவர் இந்தியால இருந்து வந்திருக்காங்க. எல்லா டிஃபரண்ட் ஸ்டேட்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நல்லா பழகிட்டு அவங்களுடைய படைப்புகளையும் தொழில் சார்ந்த விஷயங்களையும் அறிவுபூர்வமான விஷயங்களையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிறாங்க. அது ஒரு கூட்டு முயற்சி. தொடர்ந்து பேசிய சென்னையைச் சேர்ந்த மாணவி மதுமிதா குமார், வேலை வாய்ப்பை உருவாக்குவதிலும் இளம் தலைமுறையினரை தொழில் முனைவோராக உருவாக்குவதிலும் இந்த போட்டிகள் சிறந்த பலன்களை தருவதாக தெரிவித்தார். ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் எந்த அளவுக்கு எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ்னா, ஒரு ரியல் வேர்ல்டோட ப்ராப்ளமை எவ்வளவு இனோவேட்டிவா நாங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி அதோட சொல்யூஷன் நாங்க எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு இனோவேஷன் அது ரொம்பவே எங்களுக்கு டெவலப் பண்ணிச்சு. நாங்க நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம். புதுசான விஷயங்கள்லாம் இதுக்காக நாங்க நிறையவே கத்துக்கிட்டோம். ஸோ இந்த விஷயத்தினால நாங்க நிறையவே கத்துக்கிட்டோம். ஸோ பிரைம் மினிஸ்டர் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்றோம். பிகாஸ் அவர் இனோவேஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்றாரு. அந்த சப்போர்ட் எங்களுக்கு இன்னமும் வேணும்னு கேட்டுக்கோம். தேங்க்யூ.